இன்று நாம் பார்க்க போவது அதிகாரம் 23. ஒவ்வொரு வீட்டிலும் தேவைப்படும் பாடங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் சுயமறுப்பின் பாடங்கள் கற்றுத்தரப்பட வேண்டும். தகப்பன்மார்களும் தாய்மார்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு சிக்கனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஊழியத்திற்கென்று சேமிக்க ஊக்கப்படுத்துங்கள். கிறிஸ்துவே நமது உதாரணம். நமக்காக அவர் ஏழையானார். அவரது ஏழ்மையினால் நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுகிறோம். இயேசுவை போன்று எல்லோரும் அன்பிலும் ஒற்றுமையிலும் ஒருங்கிணைய வேண்டும். அவரை போன்று வேலை செய்யவும் தியாகம் பண்ணவும் தேவனின் பிள்ளைகளாக எல்லோரையும் நேசிக்கவும் வேண்டும். சுயமறுப்பின் பாடங்களை கற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கும் அவைகளை கற்றுக் கொடுங்கள். சுயத்தை மறுப்பதினால் சேமிக்கப்படும் பணம் தேவனுடைய வேலைக்கு தேவைப்படுகின்றது. துன்பப்படுவோர் விடுதலையடைய வேண்டும். நிர்வாணிகள் உடுத்தப்பட வேண்டும். பசியுற்றோர் உணவு தரப்பட வேண்டும். இந்த காலத்திற்கான சத்தியம் அதை தெரியாதவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். தியாக குணம் பழக்கமாகிவிடப்பட வேண்டும். வார்த்தையினாலும் செயலினாலும் சுயமறுப்பையும் சிக்கனத்தையும் பெருந்தன்மையையும் தன்னம்பிக்கையையும் கற்றுக் கொடுங்கள். உண்மையான குணமுள்ளவர்கள் பிரச்சனைகளை சந்தித்து தேவ வார்த்தைகளையே பின்பற்றுவார்கள். மனிதர்கள் கிறிஸ்துவின் பள்ளியில் அவரது நுகத்தை சுமக்க வேண்டும். சுய கட்டுப்பாட்டையும் கீழ்ப்படுதலையும் கைக்கொள்ள வேண்டும். இதை செய்தால் மட்டுமே தேவனுக்கு அவர்கள் செய்ய வேண்டியதை புரிந்து கொள்வார்கள். சத்தியத்தை பரப்புவதற்கும் ஸ்தாபனங்களை உருவாக்குவதற்கும் தியாகமே ஆரம்பமாக இருக்கிறது. கல்வியின் ஒரு இன்றியமையாததாக இது உள்ளது. நமது குணத்தை கட்டும் பழக்கமாக தியாகம் மாற வேண்டும். இதை செய்யும் பொழுது கைகளால் கட்டப்படாத ஒரு கட்டிடம் நமக்காக பரலோகில் ஆயத்தமாகும். சுய மறுப்பு பெட்டி. சுயத்தை மறுக்க பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். நஷ்வில்லே என்ற இடத்தில் நான் பேசின பொழுது தேவன் இதை குறித்து எனக்கு வெளிச்சம் கொடுத்தார். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சுயமறுப்பு பெட்டி இருக்க வேண்டும் என்று எனக்கு காட்டப்பட்டது. பொதுவாக பிள்ளைகள் இனிப்புகளுக்கும் தேவையில்லாத மற்றவைகளுக்கும் செலவழிக்கப்படும் காசுகளை இதில் போடுமாறு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் இந்த பெட்டியில் தங்கள் காசுகளை போடும் பொழுது பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களும் சுயமறுப்பை அபியாசிக்க வேண்டும். எல்லோரது கவனத்தின் மையமாக பிள்ளைகள் இருக்கக்கூடாது. 2 வயதிலிருந்து 4 வயது வரை உள்ள குழந்தைகள் தாங்கள் நினைப்பதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று நடக்கும்படி ஊக்குவிக்கப்படக்கூடாது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சுயமறுப்பின் பாடங்களை சொல்லித்தர வேண்டும். அவர்களே எல்லோரது கவனங்களின் மையமாக இருக்கிறார்கள் என்று நினைக்கும்படி அவர்களை நடத்தக்கூடாது. எல்லாமே அவர்களை சுற்றித்தான் நடக்கிறது என்றும் அவர்கள் நினைக்கக்கூடாது. பல பிள்ளைகள் பெற்றோர்களிடமிருந்து சுயநலத்தை சுதந்திரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தீய சுபாவத்தின் ஒரு துளி கூட பிள்ளைகளிடத்தில் காணப்படாதபடி அதை நீக்க வேண்டும். சுயநலத்துடன் செயல்படுபவர்களை இயேசு பலமுறை கடிந்திருக்கிறார். இத்தீய குணத்தின் சுவடுகள் தெரிய ஆரம்பிக்கும் பொழுதே அதை தகர்த்தெறிய பெற்றோர்கள் பிரயாசப்பட வேண்டும். பெற்றோர்களது முன்னிலையிலோ அல்லது அவர்கள் இல்லாத சமயத்திலோ பிள்ளைகள் இப்படி நடப்பது அனுமதிக்கப்படக்கூடாது. சில பெற்றோர்கள் பிள்ளைகளை மகிழ்விக்க அதிக நேரம் எடுத்துக்கொள்கின்றனர். பிள்ளைகள் தாங்களே தங்களை மகிழ்ச்சியோடு வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களது சாமர்த்தியத்தையும் திறமையையும் பயன்படுத்த வேண்டும். இதனால் சிறிய காரியங்களிலும் பிள்ளைகள் சந்தோஷப்பட்டு திருப்தி அடைவார்கள். அவர்களது ஏமாற்றங்களையும் சோதனைகளையும் தைரியமாக சுமக்க கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு சிறு விஷயத்திற்கும் உங்களை கூப்பிடக்கூடாது. அவர்களின் சிந்தைகளை திசை திருப்புங்கள். அசௌகரியத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தும் சிறு விஷயங்களை பெரிதுபடுத்தாதபடி அவைகளை லேசாக கருதி விட்டுவிட கற்றுக் கொடுங்கள். சுயத்தை மறந்துவிடுங்கள். சுயத்தை மறந்து வாழும் குணம் பிள்ளைகளிடம் வளர்க்கப்பட வேண்டும். வாழ்நிலைக்கு இது அழகை தரும். மற்ற எல்லா நற்குணாதிசயங்களை காட்டிலும் இது மிகவும் அழகானது. வாழ்க்கையில் உண்மையான எந்த வேலைக்கும் இது அடிப்படை தகுதியாக இருக்கிறது. வாழ்க்கைக்கு இது அழகான ஒரு தருணம். மற்றவர்களை
பற்றியும் சிந்திக்கும்படி பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பது என்று படித்துக் கொள்ளுங்கள். அதிகாரத்திற்கு இணங்கவும் சுயத்தை மறுத்து மற்றவர்களது நலனை மனதில் கொள்ளும்படி வாலிபர்கள் பழகியிருக்க வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்தி கோபமான வார்த்தைகளை பேசாமல் அன்பையும் கரிசனையும் சுய கட்டுப்பாட்டையும் வெளிப்படுத்த வேண்டும். இதுவும் அவர்களுக்கு கற்றுத்தரப்பட வேண்டும். சுயநலத்தின் தூண்டல்களை பிள்ளைகள் மேற்கொள்ள பெற்றோர்கள் பிள்ளைகளை அதிக கவனத்துடன் பராமரிக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு உதவும் மற்றவர்களின் நலனையும் மனதில் கொள்ளவும் அறிவுரைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பெற்றோர்களை அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறார்கள் என்பதும் மனதில் நிறுத்தப்பட வேண்டும். ஆமென்.